சென்னையில் அன்னை தெரசா உருவாக்கிய முதியோர் இல்லத்தை இடிக்கப் போவதாக அமைச்சர் வெளியிட்ட மிரட்டல் தமிழகத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கியுள்ளது. மனிதநேயத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு அரசு எந்த முடிவும் எடுக்காத நிலையில் அங்கு தங்கி வாழும் முதியோர்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். திமுக அரசின் மௌனமே இன்று மக்கள் இடையே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. சென்னையில் மனிதநேயத்தை பிரதிபலித்த ஒரு அமைதியான பகுதியில் அன்னை தெரசா துவங்கி வைத்திருந்த முதியோர் இல்லம் இன்று அரசின் மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளது. வாழ்நாள் முழுவதும் துயரங்களையும் தனிமையையும் தாங்கி வந்த முதியவர்கள் தஞ்சமடைந்த அந்த இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குவேன் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் வெளிப்படையாக மிரட்டியது தமிழக மக்களின் உள்ளத்தை கலங்கியிருக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மிரட்டலுக்கு எதிராக திமுக அரசு மற்றும் முதல்வர் ஸ்டாலின் எந்த திறந்த கண்டனமும் நடவடிக்கையும் எடுக்காதது மக்களின் கோபத்தை மேலும் தூண்டியுள்ளது. அன்னை தெரசாவின் கருணையின் அடையாளமாக இருந்த அந்த இல்லத்தில் தங்கி வந்த முதியவர்கள் இப்போது பயமும் அச்சமும் கலந்த நிலையில் இருக்கின்றனர். ஒரு முதியோர் இல்லத்தை இடித்துவிட்டு அதன் மீது கழிவுநீர் கால்வாய் கட்ட திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்ட இந்த பேச்சு சமூக நெறிமுறைகளையும் மனித மதிப்புகளையும் நேரடியாக கேள்விக்குறியாக்கிறது. இதுபோன்ற நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு முதியவர்களுக்கு நிம்மதி அளிக்க வேண்டிய நிலையில் அரசின் முழு மௌனம் மக்கள் மனதில் மேலும் சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. முதியவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டிய இடம் அரசின் அதிகார பெருமைக்கு பலியாகும் சூழலில் மக்களின் கோபமும் வேதனையும் எழுந்திருக்கிறது. ஒரு முதியோர் இல்லம் என்பது கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது அவர்கள் வாழும் சுமைகளை இறக்கி வைத்த உறவிடம். அத்தகைய புனிதமான இடத்திற்கு மேல் இப்படி ஒரு ஆணவமான அணுகுமுறை எந்த அளவுக்கு மனிதநேயமற்றது என்பதை மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமைச்சர் தாமோ அன்பரசனின் மிரட்டலும் அதற்கு எதிராக திமுக அரசு எடுத்த மௌன நிலைப்பாடும் முதியவர்களின் உயிரையும் வாழ்வையும் புறக்கணிக்கும் நிர்வாகத்தின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதநேயத்தை காக்கவும் முதியவர்களை பாதுகாக்க உறுதி செய்யவும் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது ஒவ்வொரு தமிழரின் ஒரே கோரிக்கையாக உள்ளது.